நாங்க வரோம்மா. அகிலா, நாங்க புறப்படுறோம். சமத்தா இருக்கணும். என்ன அண்ணா, இப்ப கூட அவகாசம் இருக்கு. அவர் தனியாதான் இருக்கார். கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிடுண்ணா. அட என்னடி நீ வம்ப விலை கொடுத்து வாங்க சொல்ற? இத அவ பெரிய விஷயமா எடுத்துப்பாரு. நேக்கு படல. அண்ணா, எனக்கு வயத்த கலக்கறது பயமா இருக்கு. நீ சொல்லவும் மாட்டேங்கிற. என்ன தனியா விட்டுட்டு போறியா? ஏண்டிமா என்னென்னமோ பேசுற? உன்னை தனியா விடுறதுக்கும் தவிக்க விடுறதுக்குமா இவ்வளவு தூரம் தவியா தவிச்சு உன் கழுத்துல தாலி ஏற வச்சேன். ஒண்ணு இல்ல, பேசாம இரு. நாமா போட்டு குட்டியை குழப்பிக்க கூடாது. உன் கடமை முடிஞ்சுடுத்துன்னு மண்ணி சொல்றத கேட்டு நீ நகர்ற. நான் எந்த மாதிரி நிலைமையில முள்ளு மேல நிக்கிறேன்னு புரியல. சொல்லிட. ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்க முடியாம தவிக்கிறத விட ஒரு உண்மையை போட்டு உடைச்சுடலாம். பாப்போம், பகவான் விட்ட வழி. நன்னா இருக்கு. வெண்ணெய் திரண்டு வர்றப்போ தாழிய உடைக்கிறேங்கிறல. இங்க நின்னா அவ பேசிட்டே தான் இருப்பா. ராத்திரி இவ அவரோட தனியா தானே இருக்க போறா. சாமர்த்தியமா தலையண மந்திரம் ஓதினா அவர் வழிக்கு வந்துட்டு போறார். நீங்க கிளம்புங்க. அப்போ நாங்க புறப்படுறோம். சமத்தா இருக்கணும். அண்ணா, நேரம் முண்டக்கண்ணியம்மன் கோயிலுக்கு போய் பாரத்தை தூக்கி அவ மேல போட்டுடும். அகிலா தனியா இருக்காமா, அவளை காப்பாத்துனுட்டு. அழாதம்மா, தைரியமா இருக்கணும். போயிட்டு வரோம்மா.